காலில் வெடிப்பு இருக்குன்னு இவ்வளோ நாளும் ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் இருக்கக்கூடிய வெடிப்புகள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் போக வைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரே நாள்லேயே உங்கள் காலை நல்லா பளபளன்னு மாற்றிடுங்க. காலில் குதிகால் வெடிப்பு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு காலை நிறைய ஏற்கனவே கருமை, அந்த நகத்துலலாம் சொத்தை இது எல்லாம் இருந்துச்சுன்னா கூட ஒரே நாளில் நம்ம இதை ஈஸியாக சரி பண்ணலாம். நாம் இதை லைவாகவே பார்க்கலாங்க. எவ்வளோ சூப்பராக அழகாக நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது சூப்பராக வேலை செய்யும். இதுக்காக நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்து வைக்கணும். அதில் ஒரு எலுமிச்சப்பழத்தோட தோல் மட்டும் சேர்த்துக்கிறேன். முழுசாக எலுமிச்சப்பழம் இருந்துச்சுன்னா பாதி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பொருள் என்னென்னா கற்பூரம். கற்பூரத்தில் ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் இந்த மாதிரி நுணுக்கி போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈனோ இருக்கும் இல்லைங்களா, இந்த ஈனோவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இதில் கொஞ்சமாக சேர்த்துடுங்க. ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது மஞ்சள் தூள். இப்போ இந்த மஞ்சள் தூளையும் இந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிடுங்க. ஆனால் கொதிக்கலாம் வேணாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம காலை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்லையே நம்ம இதை செஞ்சு வச்சாதான் நம்மளால் ஈஸியாக இந்த வேலையை செய்யவே முடியும். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு பக்கெட் தாங்க, அல்லது பெருசாக ஒரு ட்ரே இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை மேலே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே இந்த தண்ணியை ஊற்றி விட்டுக்கோங்க. இதில் ஒரு எலுமிச்சப்பழத்தில் பாதி எலுமிச்சப்பழச்சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த 2 தண்ணியும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூடாக இருக்கணும். அதுக்காக மறுபடியும் தண்ணி நல்லா சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடோ அல்லது பவுடரோ எடுத்துக்கோங்க. அல்லது சோப்பு இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பவுடர் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட 2 கற்பூரம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ கல் வச்சு இந்த மாதிரி நல்லா இதை நுணுக்கி எடுத்துக்கோங்க. கற்பூரம் சீக்கிரமாக உடஞ்சிடும். அதே சமயத்தில் இந்த நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கூட இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறாங்க. அது கூடவே எலுமிச்சப்பழம், அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதே போல் நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் எலுமிச்சப்பழம் ஜூஸுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நகத்துலலாம் சொத்தை இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த வினிகர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக ஒரு பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக குலைவாலாம் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதில் மஞ்சள் தூள் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதால இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு லைட்டான ஒரு சிவப்பு கலரில் வர ஆரம்பிச்சிடும். இதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எலுமிச்சப்பழ ஜூஸை பிழிஞ்சிட்டு இதே மாதிரி தோல் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட தேங்காய் எண்ணெய் ஒரு 2 சொட்டு அல்லது 3 சொட்டு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் காலை ஒரு முறை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மிக்ஸ் அப்படியே டைரெக்டாக அந்த எலுமிச்சப்பழ தோலோடு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம்லாம் தேய்க்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதே மாதிரி 2 கால்களையும் நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும். உங்கள் கால்களில் ஏற்கனவே நிறைய வெடிப்பு இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் உங்களுக்கு நகத்தில் சொத்தை, நிறைய பேருக்கு நகம் சொத்தையாகி கருகருன்னு இருக்கும், நகம் சுத்தமாக வளரவே வளராது. அந்த மாதிரி
மாதிரி இருக்கிறவங்க உங்கள் நகத்துலேயும் சேர்த்து இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் குதிகாலில் மட்டும்தான் தேய்ச்சேன். இப்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு நகத்தில் பிரச்சனை இருக்குன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதை உங்கள் நகத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கால்களையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். முதல்லையே இந்த 2 காட்டன் துணியை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காட்டன் துணி வச்சு இதை இந்த மாதிரி கட்டி விட்டோம்னா நம்ம வச்சுருக்கக்கூடியது கீழேயும் விழாது. அதே சமயத்தில் நம்ம அப்படியே ரொம்ப நேரம் வச்சாலும் அது ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைமில் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணிக்குள்ளே இந்த காலை அப்படியே வச்சுடுங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருந்தது, அதனால் முதல்ல என்னால் காலை டைரெக்டாக வைக்க முடியலை. குதிகாலை மட்டும்தான் தண்ணியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தண்ணி லைட்டாக சூடு கம்மி ஆக ஆக முழுசாக நம்ம காலை அந்த தண்ணியில் இறக்கிடலாம். இப்போ இந்த தண்ணிக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இதை மாதிரி அளவிட்டே இருங்க. உங்கள் கால் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஊற ஆரம்பிக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் கால் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் கால்களில் நகைச்சத்தையோ இல்லை பெருவிரல்கள் எல்லாம் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஈஸியாக சரி பண்ணும். இப்போ நான் 10 நிமிஷம் தண்ணியில் வச்சுருந்தேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். உங்கள் கால்களில் எவ்வளோ வெடிப்புகள் இருந்தாலும் அதில் 80% இப்போவே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அடுத்ததாக 20% இன்னும் உங்கள் கால்களில் லைட்டாக சின்ன சின்ன கீறல்கள் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம ஈஸியாக சரி பண்ணி எடுத்துடலாம். அதுவும் இப்போவே சரி பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அதே இடத்துல மறுபடியும் லைட்டாக கீறல்கள் விழ ஆரம்பிச்சிடும். இதுக்காக நான் கொஞ்சமாக துணி துவைக்கிற பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் சோப் எடுத்தீங்கன்னா துருவி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கை வச்சு கரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே லிக்விட் சேர்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெளியே இந்த மாதிரி கற்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வெளியெல்லாம் இந்த மாதிரி கல் எல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறவங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே பாத்ரூமில் கூட கல் வச்சு தேய்க்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாகவே கிராமத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் குளத்தில் குளிப்பாங்க. குளத்தில் குளிச்சுட்டு வரும்போதே காலை நல்லா போட்டு தேய்ச்சிடுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி தேய்க்கும்போது கால்களில் அவங்களுக்கு குதிகால் வெடிப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காலை கல்லில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மைல்டாக தேய்ச்சி எடுத்தோன்னா உங்களுக்கு சூப்பராக கால் நல்லா பளபளன்னு மாறி கிடச்சிடுங்க. இதே மாதிரி 2 கால்களையும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கற்களெல்லாம் இல்லை, குளம் ஆறு இந்த மாதிரியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணலாம். அது என்னன்னா உப்பு பேப்பர். இந்த உப்பு பேப்பர் எல்லா கடைகளையும் கிடைக்கும். அந்த உப்பு பேப்பரை வாங்கி கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா கால் நல்ல சூப்பராக மாறிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.